இந்த 5 கிராமர் மிஸ்டேக்கும் உங்களோட பேண்டை 7ல இருந்து 5 குறைக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பர் 1 ஆர்டிகல் மிஸ்டேக். ஆர்டிகல்னு சொல்றது ஏ அண்ட் தவத்தை நம்ம என்ன சொல்லுவோம் ஆர்டிகல்னு சொல்லி. ஸோ இதில் மிஸ்டேக் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேன் ஸ்கோர் குறையும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாரு, ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல், இது பிழை. எது சரியான ஃபார்ம்? ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் தான் சரி. ஏன் ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸுக்கு முன்னுக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு முன்னுக்கு, ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸுக்கு முன்னுக்கு நம்ம எப்பொழுதுமே த என்ற ஆர்டிகிளை யூஸ் பண்ண வேணும். ஸோ அதை கீப் இன் யோர் மைண்ட், உங்களோட மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. செகண்ட், ரெண்டாவது மிஸ்டேக் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஸோ அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்ப்போம். சரியான சப்ஜெக்ட்டுக்கு சரியான வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஹாப்பி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஹாப்பி. அப்போ ஸ்டூடெண்ட் சொல்றது என்ன? ப்ளூரல் சப்ஜெக்ட். ஆரம்பத்தில் வர சப்ஜெக்ட். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ நீங்க என்ன பயன்படுத்த வேணும்? ப்ளூரல் வேர்ப் பயன்படுத்தணும். அப்போ எப்படி வரும்? ஸ்டூடெண்ட்ஸ் were happy என்று வரும். ஸ்டூடெண்ட்ஸ் were happy என்று வரும். மூன்றாவது ராங் டென்ஸ் பயன்படுத்துறது, பிழையான டென்ஸ் பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் பண்ண உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெஸ்டர்டே ஐ கோ டு ஸ்கூல், இது பிழை. ஏன்? ஜெஸ்டர்டே வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சுது. நான் ஜெஸ்டர்டே நடந்து முடிஞ்சுது. அப்போ நீங்க என்ன பயன்படுத்தணும்? பாஸ்ட் வேர்ப் பயன்படுத்தணும். அப்போ எப்படி சொல்லலாம்? ஜெஸ்டர்டே ஐ வென்ட் டு ஸ்கூல் என்று சொல்லலாம். ஜெஸ்டர்டே ஐ வென்ட் டு ஸ்கூல். அப்போ இதான் சரியான ஃபார்ம். அப்போ அடுத்தது மெயினாக விடுற பிரச்சனை ப்ரிப்போசிஷன் மிஸ்டேக். சில ப்ரிப்போஷனை பயன்படுத்த தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் குட் இன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. நான் இது பிள்ளை. எப்படி சொல்லணும்? ஐ ஆம் குட் அட் இங்கிலீஷ் சொன்னா தான் சரி. ஸோ ப்ரிப்போஷன் மிஸ்டேக் விட்டாலும் உங்களுக்கு பேன் குறையும். அஞ்சாவது மிஸ்டேக் சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக். ஐ ஹாவ் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அப்போ என்ன பிள்ளை? இன்ஃபர்மேஷன்ஸ் வார பிள்ளை. ஏன்? இன்ஃபர்மேஷன்ஸ் என்று சொல்றது ப்ளூரல் ஃபார்ம் இல்லை. என்ன ப்ளூரல் ஃபார்ம்? இன்ஃபர்மேஷனே ஒரு ப்ளூரல் ஃபார்ம் தான். அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் மெனி இன்ஃபர்மேஷன் அல்லது ஐ ஹாவ் a lot of information ன்னு சொல்லலாம். இப்போ எஸ் வராது. சரி, ஏன்? இதுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்லை. ஸோ இது சிலாக்கள் விடுற மிஸ்டேக். ஸோ இந்த 5 மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு பேன் ஸ்கோர் 7க்கு இன்க்ரீஸ் ஆகும்.